தேவர்களுக்கு ராவணன் விடுக்கும் மறைகூவல் இது. உலகம் வெல்லும் என் முயற்சியை தடுப்பதற்கு எவரேனும் எண்ணினால் அவர்கள் முன்வரலாம். ஹே பிரபு, இது எந்த துஷ்ட சக்திக்கு நரைகோவல்? சீதா, வருவாயாக. இன்று அனைவருக்கும் நான் என் கரம் கொண்டு உணவு சமைக்க விழைகிறேன். அதற்காக தம் அனைவரின் உதவியை நாடி வந்தேன். கூறு மகளே, என்ன உதவி வேண்டும்? தயை கூர்ந்து விளக்கம் தாருங்கள். அவரவர் விரும்பும் உணவு வகைகள் யாது? ஆகட்டும். அருகில் வா, விளக்கமாக கூறுகிறேன். மகாராஜா சுவை மிகுந்த உணவை விரும்பி உண்கின்றவர். அவர் உணவில் சுவை கூடினால் அவர் ஆனந்தம் கொள்வார். எம்முடைய உணவின் ருசியும் அரசருக்கு இணையானதாக மாறிவிட்டது. ஆம், பிறகு புத்திரர்களில் பரதன் குறைவாக உண்ணுபவன், கூடுதலான உரைப்பை விரும்பாதவன். தயிரையும் அன்னத்தையும் நன்கு பிசைந்து அளித்தால் போதும், அமிர்தம் என அவன் உண்ணுவான். ஆனால் மறுபுறம் லக்ஷ்மணன் உரைப்பு கூடுதலாக உண்ணுகின்றவன். பாகற்காயை அவன் ஸ்பரிசிக்கவும் மாட்டான். சத்ருகண்ணனுக்கு வெண்ணெய் மற்றும் வெல்லத்தை அளித்தால் போதுமானது. வேறு உணவே வேண்டாம். இவ்விரண்டை மட்டும் உண்டு வயிறார பசியாரக்கூடியவன் அவன். மூவரின் விருப்பம் பற்றி உரைத்து விட்டோம். ராமன் விருப்பம் அறியவும் விரும்புகிறாயா? ராமனோ உரைப்பை விரும்புகின்றவன். இல்லை அக்கா, அவன் விரும்பி உண்ணுவது இனிப்பாகும். நான் அறிவேன். அவன் மனமு வந்தது பாயசம். இல்லை அக்கா, ராமன் கோதுமை உணவு வகைகளை விரும்பி உண்ணுவான். நான் நன்கறிவேன். இல்லை சுமித்திரை, எதை அவன் விரும்பி உண்ணுவான் என்றறிவேன். அவனுக்காக நான் சமைத்திருக்கிறேன். அக்கா, அவன் விரும்பி உண்ணும் பாயச அன்னத்தை நானும் சமைத்துள்ளேன். மனம்பு வந்து அதை உண்ணுவான் அக்கா. ஆனால் ராமன் என்னிடத்தில் கோதுமையை கொண்டு நான் சமைக்கின்ற உணவு வகைகளை ருசி மிகுந்தது என்று கூறுவான். மிகவும் விரும்பி உண்ணுவான்.